வீடு வாங்குறவங்களுக்கும் வீடு ஆல்ரெடி வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு வாங்கும்போது உங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பெல்லாம் இருக்குது, 8 ஃப்ளாட்டுக்கு மேலே அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார்னா கம்பல்சரியாக இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இது கம்பல்சரி. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு 2016 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளில் வந்து பல பேருக்கு வீடு வாங்குறது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு அது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். அதுவும் சென்னை மாதிரி ஒரு பெருநகரங்களில் வீடு வாங்குறது ஒரு கிரேட். வீடு வாங்குறீங்க. வீடு வாங்கும்போது உங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பெல்லாம் இருக்குது, அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் 2016 மத்திய அரசாங்கம் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு, அதாவது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு 2016 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலமும் ரியல் எஸ்டேட் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேம் பண்ணி ரெரா, தட் இஸ் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னும், ரியல் எஸ்டேட் அப்பீலேட் ட்ரிபியூனல் அப்படின்னு ஒரு அத்தாரிட்டியும் அவங்க கிரியேட் பண்ணணும். இந்த 2016 மத்திய அரசாங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் 2017 6வது மாதம் தமிழ்நாடு அரசாங்கமும் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அதுபடி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி ரெரா அப்படின்னு ஒரு அத்தாரிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் அப்பீலேட் ட்ரிபியூனலும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டுமே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. சரி வாங்க, இப்போ இந்த ரெரா என்ன சொல்லுது, இந்த ரெரா ரூல்ஸ் படி எப்படி ஒரு பையர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணார், அவங்கள இதுபடி எப்படி வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு நம்பகத்தன்மையை வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எந்த ஒரு பில்டரும் டெவலப்பரும் அவர் டெவலப் பண்ணுற லேண்டோட சைஸு 5400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாகவோ லேண்டோட சைட்ஸ், அல்லது ஆக்ட் படி 500 ஸ்கொயர் மீட்டருக்கு அதிகமாகவோ, அல்லது அந்த லேண்டில் அவர் வந்து 8 ஃப்ளாட்டுக்கு மேலே அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார்னா கம்பல்சரியாக இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இது கம்பல்சரி. ஸோ இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு 6வது மாதம் 2017 அப்புறம் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் இது கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு யூனிக் நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. எப்படி இருக்குன்னா TN பில்டிங் 01 ரெரா ஸோ சம் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை அவர் என்ன பண்ணும் அப்படின்னா, அவர் சொன்ன இந்த பில்டர் அந்த ப்ரௌச்சர் அவங்க காமிக்கிறாங்க இல்லையா பையர்கிட்ட, அதில் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க ஆட் போட்டாலும் சரி, ப்ரௌச்சர் போட்டாலும் சரி, அதில் கம்பல்சரியாக அந்த TN நம்பர் கம்பல்சரியாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஒரு பில்டர் கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணணும், ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு பெனால்ட்டி இருக்குது. என்ன மாதிரி பெனால்ட்டி போடுவாங்கன்னா 10%, அந்த டோட்டல் ப்ராஜெக்டில் 10% வரைக்கும் அவங்க பெனால்ட்டி போடுவாங்க. அவர் கட்ட தவறினா அவங்களுக்கு சிறை தண்டனை வேறு இருக்குது. ஸோ இது வந்து பண்ணுவாங்க, இவர் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ பையர் வந்து ரெரா மூலியமாக கம்பல்சரியாக ரெராவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பில்டிங்கை வாங்குறது வந்து கம்பல்சரி. சரி சார், இப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு பில்டர் கம்பல்சரியாக அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த பில்டிங்கை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத பீரியாடிக்கலாக அந்த TN ரெராவில் வந்து வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது கம்பல்சரியாக பண்ணணும். அவர் வந்து CMDலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டாரா, இல்லைன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டா, ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டையும் பண்ணணும். இன்க்ளூடிங் அவருடைய கார்பெட் ஏரியா, கம்ப்ளீட்டாக அவருடைய பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்க பில்டர், அவர் TN ரெராவில் இருக்காருன்னா அதை ஜஸ்ட் டைப் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிடலாம். நம்ம கொடுத்துருக்கிற ப்ரௌச்சரும் அங்கே இருக்கிறதும் கரெக்டாக, ஸ்கொயர் ஃபீட்டு கரெக்டாக, எத்தனை ஃப்ளாட் இருக்குது, அதை தாண்டி போயிருக்காரா இல்லையாங்கிறது நீங்கள் ஈஸியாக கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பில்டரோட நம்பகத்தன்மையும் டெவலப்பரோட நம்பகத்தன்மையும் TN ரெரா வந்து உறுதிப்படுத்திடுது. சரிங்க, நீங்கள் இப்போ போகிறீங்க, ஒரு பில்டரை பார்க்குறீங்க, டெவலப்பரை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து இப்போது அவரோட எங்கேஜ் ஆகி சேல் அக்ரிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் சம்டைம்ஸ் டெவலப்பரால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் இந்த அத்தாரிட்டியை அணுகலாம், தட் இஸ் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியை வந்து நீங்கள் அணுகலாம். இதுக்கு முன்னாடி இதே ஃபங்க்ஷனை வந்து த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் கன்சியூமர் கோட் பண்ணிகிட்டு இருந்தது, இல்லைன்னா சிவில் கோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீழமை நீதிமன்றத்தில் சிவில் கோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பீல் தான் நீங்கள் ஹைகோர்ட் எடுத்துகிட்டு போக முடியும்.
ஸோ சிவில் கோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பில்டிங் ரிலேட்டடாக ஃபுல்லாக எடுத்து இந்த ரெரா அப்படின்னு அத்தாரிட்டிகிட்ட அவங்க கொடுத்தாங்க. சரி, என்னென்ன காரணங்களுக்காக ஒருத்தர் வந்து ரெராவை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று டிலே இன் பொசிஷன். அந்த வெப்சைட்லேயே இருக்கும், அவர் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா இன்றைக்கி பொசிஷன் ஆகும், இந்த எக்ஸ்பெக்டட் டேட்டில் பொசிஷன் ஆகும்னு அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி போச்சு அப்படின்னா நீங்கள் ரெராவை அணுகலாம். ஏன்னா நீங்கள் ஒரு சைடு பேங்க் லோன் எடுத்து இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பீங்க, அதர் சைடு நீங்கள் இந்த வீடை நம்பி இருப்பீங்க, இந்த மந்த்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டட் வீடை காலி பண்ணிவிட்டு அங்கே போயிடலான்னு. ஆனால் அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா ஒரு சைடு இஎம்ஐ ப்ரெஷர் இருக்குது, ஒரு சைடு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, ரெண்ட் கட்டணும். ஸோ ஒன்று. ரெண்டாவது, உங்கள் ப்ரோச்சரில் ஒன்று காமிச்சிருப்பாரு, ஸ்விம்மிங் பூல் இருக்கா, ஜிம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இப்போ கொஞ்சம் எசென்ஷியலாக பார்க்குறாங்க. இதெல்லாம் ப்ரோச்சரில் காமிச்சு அங்கே வந்து ரிஜிஸ்டர் இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ரெராவை அணுகலாம். ரெண்டாவது, சின்ன சின்ன மாறுதல், இப்போ பில்டிங் ஏரியாவில் சின்ன சின்ன மாறுதலை விட்டுலாம். ஆனால் மேஜர் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்கள் காசு போட்டு வாங்கியிருப்பீங்க, அதை தாண்டி அவர் ஏதாவது பெனிஃபிட் பாரு, எஸ்பெஷலி கார் பார்க்கிங் அன்ஆத்தரைஸ்டு ரெக்கார்டு கார் பார்க்கிங் தாண்டி போகிறாருன்னா நீங்கள் இந்த ரெகுலேட்டர் அத்தாரிட்டியை நீங்கள் அணுகலாம். ஸோ இப்போ அத்தாரிட்டி அணுகிறீங்க, அத்தாரிட்டியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் அணுகிட்டீங்க அப்படின்னா நீங்களாவோ இல்லை மாதிரி ஒரு அட்வொகேட் வச்சு நீங்கள் அணுகலாம். அவர் அணுகிட்டீங்க அப்படின்னா 120 நாளுக்குள்ளே அவங்க கொடுக்கணும். சப்போஸ் இந்த அத்தாரிட்டியோட வேர்டிக்ட் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரிபியூனலில் நீங்கள் அணுகலாம், அப்பீலேட் ட்ரிபியூனலில் அணுகலாம். அணுகி அங்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அங்கேயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா தான் நீங்கள் எங்கே போகலான்னா, உங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நார்த்தன் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டையும், சதர்ன் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்சு நீங்கள் அணுகி அங்கேருந்து உங்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடு வாங்குகிறவங்களுக்கும் வீடு ஆல்ரெடி வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.